வணக்கம் மங்கை அவர்களே. வணக்கம் நகுலா வணக்கம். மேம். வணக்கம், வணக்கம். வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி TSSL வழங்குகின்ற மங்கையும் நானும் ஒரு உரையாடல். மங்கை, மிக அழகாக உங்களோட மாலை இருக்கிறது, சாரி இருக்கிறது. பார்ப்பதற்கு அந்த சிவனின் கலர் போலே எனக்கு தோன்றுவதாக இருக்கிறது. நீங்களும் தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நன்றி, நன்றி. அழகா இருக்குது. சிரிச்ச முகம். நன்றி அம்மா, நன்றி. தமிழோட இணைந்திருக்கும் போது தன்னியர் இல்லா மகிழ்ச்சி எங்களுக்கு தோன்றுகிறது. அதுபோல நீங்களும் லட்சுமி மாதிரி ஒரு முகம், சிரிப்பு, அதை விட அந்த கதை சொல்லுற பண்பு உங்களிடம் உண்மையிலேயே நன்றாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். மங்க, எப்படி உங்களுக்கு தமிழ்ல இப்படி செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது? நான் படிச்சுட்டு எங்க ஆசிரியர் சொன்னாரு, நீங்க படிக்கிற புத்தகத்தை எடுத்து ஓரமா வச்சுடாதீங்க, திரும்ப திரும்ப படிங்கன்னு சொன்னாரு. எங்க பெரியப்பா தமிழ் புலவர். அவர் ஒரு பார்க்கும் பொழுது அவரு என்ன ஒரு இதுல வாழ்த்தினாரு. அகிலத்தில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், இளமை, பெருமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்கும் முயற்சி தொகை தரு 16 பேரும் பெற்று பெருவாழ் வாழ்கினர். எப்படி இவ்வளவோ அவர் சொல்றாரு, நாமளும் முயற்சி பண்ணணும் சொல்லிட்டு நான் அதை அப்படியே திரும்ப 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 அதை சொல்லி 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 இப்ப பார்க்காமலே நிறைய கவிதைகள், நிறைய பாடல்கள் பார்க்காமலே சொல்றேன். நம்ம ஆர்வம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். நம்ம எதை செய்யறதுனாலும் இன்னைக்கு நான் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னாக்கா, உங்ககிட்ட பேசணும், இந்த ட்ரெஸ்ல தான் வரணும், இப்படிதான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை மாத்திக்கவே மாட்டேன். அத மாதிரி குழந்தைங்களும் அதே மாதிரி நம்மள ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கலாம். அருமை. அதாவது கற்றல் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். என்னடா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நாங்க படிச்ச ஒரு கல்வியை மீண்டும் மீண்டும் திருப்பி வாசிக்கும் போதோ படிக்கும் போதோ எங்களோட மனதில ஆழப்பதிகிற ஒன்றாகவே இருக்கும். அந்த வகையிலேயே உங்களுக்கு அந்த தமிழாசிரியர் சொன்ன அந்த நிலை மிகவும் சிறப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தது. மிக மகிழ்வுதான் அது. அதாவது ஒரு மனிதன் சும்மா இருந்து மடிவதை விட அவன் ஏதோ ஒன்று இந்த உலகத்துக்கு படைக்க வேண்டும் என்று நினைப்பது சிறப்பு. காரணம், இறைவன் எங்களை படைத்தான், நாங்கள் படைக்க வேணும் என்பதற்காக. அந்த வகையிலேயே நீங்கள் தனிய தமிழுக்கு படைப்பு மட்டுமல்லாமல் கைவின பொருட்களையும் அழகாக செய்கிற வண்ணம், அந்த நுட்பமான அறிவும் உங்களிடம் வருகின்றது. அது எப்படி கைவின பொருட்கள் செய்யும் போது பெண்களுக்கு பொறுமை என்பது தேவையல்லவா? எப்படி உங்களுக்குள்ளது ஒளிந்து கொண்டது? எனக்கு பிரியா விஷன் ஒரு அமைப்பு இருந்துச்சு. எப்பவும்ல ஃபேமஸா பிரியா கிஷோர்னு சொல்லிட்டு பேசுவாங்க, காலையில பேசுவாங்க. அவங்க ஒரு தோழின்னு ஒரு பத்திரிகை. அந்த தோழி பத்திரிகையில மாசம் மாசம் இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நாள் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, ஒரு 100 பேர் இருக்கோம் நாங்க லேடிஸ் மட்டும்னாக்கா, எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க, கேள்வி பதில். இந்த கேள்வி இதை எழுதுங்க, இந்த கேள்விக்கு இதை எழுதுங்க சொல்லுவாங்க. இப்போ தீபாவளினா கிரீட்டிங் கார்டு நீங்களே ரெடி பண்ணணும். ஒரு தீபாவளி கிரீட்டிங் கார்டு உங்களால எப்படி ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு 9 போட்டி வச்சிருந்தாங்க ஒரே நேரத்துல. தீபாவளி கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணணும், ஆண்டாள் பத்தின எழுதணும், ஆண்டாள் பத்தி கோலம் போடணும். அது மாதிரி 9 ஐட்டம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் 9 ரெடி பண்ணி எடுத்து போனேன். அவங்க எதுக்கு கத்து கொடுக்கறதுன்னே தெரியல. எனக்கு கடவுளே தான் கிரியேட்டிவ் மைண்ட்னு சொல்லிட்டு, நான் மங்கையர் மலர்ல கூட நிறைய கிராஃப்ட் ஐட்டம் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன், செய்து காமிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த கடவுள் அருள் தான் எனக்கு. இடையில கை எனக்கு சரியா வராம போயிட்டு, அப்பவும் கடவுள் அருளால சரியாயி பழையபடி எல்லாமே பண்ண முடியுது. அந்த தோழி பத்திரிகையில போட்டிக்காக வேண்டி நிறைய ஐட்டங்கள் பண்ணுவேன். எனக்கு எதனா சொல்லிட்டாங்கன்னாக்கா தூக்கமே வராது. அதை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்ன்றது வேற எனக்கு பண்றேன்னு வச்சுக்கோங்க. அது நான் தோண்டு போக கூடாது, முடியலன்னா கூட ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், அந்த எய்மோடயே செய்வேன். அது மாதிரி நான் முதல் நல்லி அவங்க கொடுத்த ஒரு புடவை, மைசூர் சில்க் மாதிரி ஒரு சாரி பிரைஸ் வாங்கினேன். அந்த ஆர்வம் தான் அந்த தோழி. அவங்க பிரியா கிஷோர் அவங்க இப்ப இல்ல, ரொம்ப பிரபலமான அவங்க நாடக நடிகர் ராதுவோட பொண்ணு அவங்க.
இப்ப அவங்க இல்ல. அவங்க இருந்தாங்கன்னா என்ன பார்த்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ம். அஹ் அவங்களாலதான் நான் இந்த அளவுக்கு பேசுற திறமை கூட வந்தது. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கணீர் கணீர்னு இருக்கும். நான் அப்படியே உட்கார்ந்துகிட்டு அவங்க முகத்தையே பார்ப்பேன். அவங்க சாய்பாபா கோயில் எல்லாம் 300 வாரங்களுக்கு மேல சொற்பொழிவு ஆற்றிருக்காங்க. அந்த ம். மாதிரி பேச்சு திறமை அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட. ரொம்ப டேலண்டான லேடி. எனக்கு அவங்கள மறக்கவே முடியாது. அவங்களாலதான் நானு இதெல்லாம் உதாரணம். ஆம். அவங்களால நான் இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லது. போட்டிகள்ல கலந்துக்கிறது, தினமும் எதனா ஒரு பொருள் பண்ணணும். இப்ப ம். என்னுடைய ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்குன்னே ஒரு 100, 150 பேர் இருக்காங்க. தினமும் நான் என்ன பண்றேனோ கிராஃப்ட அத போட்டுடுவேன் ஸ்டேட்டஸ்ல. அத ஆமா. ஓபன் பண்ணி பாக்குறாங்களா, அவங்க ம். போடு நல்லா இருக்கு அப்படியே போடுறாங்கன்னும் போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கும் ஒரு சந்தோஷம். இந்த நிச்சயம். கிஃப்ட வந்து நான் வந்து பிரைஸா குடுத்துறது. இப்போ உங்களுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பரிசா குடுத்துடுறது. பைசாலாம் எதிர்பார்க்கறது இல்ல. இந்த வியாபார நோக்கோட நான் பண்ணல. எனக்கு நீங்க வாங்கும் பொழுது ஒரு புன்சிரிப்பு வரும்ல உங்ககிட்ட இருந்து. அது ஆ. எனக்கு பிடிக்கும். யார் சரி. வாங்குனாலும். எனக்கு ஆ. சாப்பாடு செய்யறேன்னா கூட, இது சாப்பிடுறாங்கன்னாக்கா சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதுல நிச்சயம். குறை சொல்லி முகம் மாறிடும் எனக்கு. ம். என்ன பாராட்டிட்டே இருக்கணும். அது ஆமா. பிடிக்கும் எனக்கு. ஆமாம். உண்மையிலேயே முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலேயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு முயற்சி செய்ய வேணும் என்ற ஒரு உந்துகை உங்களுக்கு வருகிறது. அதை விட உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தவர்களையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவர்களும் அதாவது ம் ஒரு சான்றோரோடையும் ஆன்றோரோடையும் சேர்ற நட்புகள் சேர்றவர்கள் நல்லவர்களாக இருக்கும்போதும், வல்லவர்களாக இருக்கும்போதும் எங்களுடைய முயற்சிகள் இன்னும் பெரிய அளவில் கூட்டப்படுவதற்கு ஒரு அச்சாணியாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இருந்த ஊக்கசக்தியாக இருந்தவர்களை இந்த நேரத்தில் உண்மையிலே நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஆம். உங்களுக்கு இன்னொரு கலை வந்து இந்த கோலம். ஆமா. அழகாக நீங்கள் ஸ்டேட்டஸ்ல கோலம் எல்லாம் போட்டு, அதையெல்லாம் உங்களுக்கு அனுப்புவீர்கள். பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கிறது. அதுவும் ஒரு சிற்பக்கலை மாதிரி, அதுவும் ஒரு நுண்ணிய கலையாக இருக்கிறது. ரொம்ப அந்த நல்லா கோலம் கோலக்கலை. போடும். ஆ. அந்த எங்க அம்மா நல்லா ஆமாம். அந்த கோலத்தை பார்க்கும்போது, அது நீண்ட காலத்துக்கு முதல் அது போய்விடுமோ ஒரு காலம் என்று நினைத்த காலம் இருக்கிறது. ஆனா இல்லை. அது வந்து தமிழ்நாடு இடையே அந்த மக்களிடையே அந்த வாசலில் கோலம் போட்டு வந்தவரை வரவேற்கின்ற அந்த பண்பு இன்றைக்கும் இருக்கிறபடியா, நீங்கள் அந்த கோலத்தில இப்பவும் மறக்காமல் எப்படி போடுகிறீர்கள் கோலத்தை? இப்போ கோலம் போடுறதுனாக்கா, காலையில எழுந்து கிராமங்கள் எல்லாம் சாணம் கரைச்சிட்டு ம். தெளிப்பாங்க. ஆம். அப்ப தெளிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகன் சொல்வாங்க. ஓ! அது தெரிஞ்சவங்க, படிச்சவங்க சொல்லிக் குடுத்ததுதான் எனக்கு. "கங்கை நீரே கோதாவரியே கொலப்படி சாணமே அள்ளி தெளிச்சிட்டேன் ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும். கரைத்து தெளிச்சிட்டேன் கைலாசம் சேர வேண்டும். இருளோடு போ மூதேவி பொருளோடு வா சீதேவி" என்று அந்த வரிகளை சொல்லி நீங்க தண்ணி தெளிச்சீங்கன்னாக்கா, அந்த சாணத்துல இந்த பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிரும். இந்த அழிஞ்சதுக்கு அப்புறம் எறும்புகள் அது போன்ற அந்த உணவு பச்சரிசி கோலம் போடும்போது அது சாப்பிடறதுக்கு சாப்பிடுங்கள். எறும்புகள் வரும். ம். அது மாதிரி கோலம். கோலம் வந்து நம்ம போடுறதால நமக்கும் இந்த குனிஞ்சி கோலம் போடுறதால இந்த ம். கர்ப்பப்பைக்கு நல்லது. ஆமா. நம்ம காலையில எழுந்ததும் குனிஞ்சு போடுறோம் போது அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அது நல்லது. முதுகெலும்புக்கு நல்லது. கைக்கு எக்ஸசைஸ். அதனால கோலம் போடணும். இத குழந்தைங்களுக்கும் நான் கத்துக் குடுக்கணும்ட்டு சின்ன சின்னதா ஈஸி கோலம் சொல்லிட்டு கான்செப்ட் வச்சு போட்டுருக்கேன். எங்க அம்மா நல்லா கோலம் போடுவாங்க. ஓ! அவங்க வந்து அவங்க காலத்துல கோலம் போடுறதே ஒரு அந்த கலை. இதுவா சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பள்ளியில வந்து கோலம் போடுறதுக்கு போகும்போது, இவங்க லேட்டா போனதால ஆசிரியர் அடிச்சான்னு நின்னுட்டாங்க. அந்த கோலத்தாலேயே படிப்புக்கு எடுத்து நின்னுடுச்சு அம்மாவுக்கு. அது மாதிரி கோலம் ரொம்ப பிடிக்கும். அம்மா ரொம்ப அழகா போடுவாங்க என்ன விட. நல்லது, நல்லது. மிகச் சிறப்பு. உண்மையிலேயே நீங்க சொல்லும் பொழுது, கோலம் வந்து ஒரு கலையாக இருப்பது மட்டுமல்ல, உடம்புக்கு ஒரு உடற்கலையாகவும் இருக்கிறது. ஏன்டா குனிந்து போடும்போது கைகள் அசைகின்றன, உடல் அசைகின்றன. நீங்க சொன்ன மாதிரி அந்த கருப்பை கூட அ உறுதி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை விட முதுகு, அதாவது தண்டு வளைந்து நிமிரும்போது உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கிறது.
அதை விட அந்த கோலத்தை நாங்கள் போடும்போது அந்த கோலத்தின் மா கூட உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுகிறது. அந்த உயிரினங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து கொடுக்கிற போல அந்த உணவு அமைகின்றது. அதாவது அந்த மா, அரிசி, கோலங்கள் எல்லாம். அப்ப இது கூட இன்னொரு பக்கம் ஒரு நாங்கள் ஒரு அறம் செய்கிறோம், ஒரு தர்மம் செய்கிற மாதிரி எங்களுக்கு அமைகின்றது. அவை இந்த கோலம் சாதாரணம் இல்லை. எல்லோரும் சொல்லுவார்கள் இது என்ன கோலம் அழித்து விட்டு போகலாம் என்று. அப்படி அல்ல. புலம்பெயர் வாழ் சூழல்ல எங்களுக்கு இப்படி கோலம் போட முற்றமும் இல்லை. அம் அ அதுக்கான வசதிகளும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில நான் பார்க்கின்றேன், இலங்கை, இந்தியா இருந்தாலும் முற்றம் என்று ஒன்று இருக்கிறபடியால் முழுமனதோடு அந்த முற்றத்தில ஒரு அலங்காரமாகவும் இருக்கின்றது, அத்தியாவசியமாகவும் இருக்கின்றது, உடற்பயிற்சியாகவும் இருக்கின்றது. இப்படியான கலைகளூடாக சிறந்து விளங்குகின்ற மங்கை இன்று இணைந்து கொண்டதில் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அருமை அம்மா, தொடருங்கள். அதாவது விஷயம் சொல்லுங்கள், சொல்லுங்கள். வெள்ளை வந்து வெள்ளை கோலம் பச்சரிசி மாவு வந்து சிவன், ஆம். சிவப்பு வந்து சக்தி. ஓ, சிவனும் சக்தியும் சேர்ந்து நம்ம வீட்டுல இருக்கிறதா ஒரு ஐதீகம். ஓ, சாணத்தை வந்து கூட்டி வச்சு பூசணி பூ வைப்பாங்க. ஆம். அது வந்து பிள்ளையார். நம்ம அந்த விவசாயத்துக்கு வந்து செழிப்பா இருக்கணும்னு வேண்டி இருப்பாங்க. மிக அருமை. நீங்க இப்ப சொன்னதுல நல்ல ஒரு விளக்கம். அதாவது கோலம் என்று எடுத்தால் அது ஒரு அழகிய கோலமாகவும் நல்ல உருவங்களோடும் வருகின்றது. ஆனால் சிவப்புமா சிவனை வெள்ளமா சிவனையும் சிவப்புமா சக்தியையும் குறிக்கிறது என்றால் சிவமும் சக்தியும் இணைஞ்ச வாழ்க்கை தானே எங்களோட இல்லற வாழ்க்கை. அந்த வகையிலேயே இல்லறத்துக்கும் ஒரு இனிமை சேர்க்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருப்பதை அழகாகவே அவர் விளக்கம் சொன்னார். உண்மையிலே நல்ல விளக்கம். நாங்களும் அறிந்து கொண்டோம். அறியாததை அறிவதும் தெரியாததை தெரிவதும் தானே கல்வி. அந்த வகையில் நான் சொல்லுங்க. பாட்டு பாடுறது கத்துக்கிட்டேன்னா லலிதா ஸ்ரீ ஒருத்தவங்க இருந்தாங்க. இல்லை, பாடல் பாடல் பாருங்க. இந்த நிகழ்வை இத்தோட முடிச்சு கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு போவோம். மிகச் சிறப்பாக மங்கை அவர்கள் அந்த கோலமும் அவருடைய கதையும் மங்கையின் நானும் என்ற நிகழ்ச்சியில் மகிழ்வாக அவருடைய கருத்துக்களை கூறி இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நகுலாமா.